ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து தெய்வமும் வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய் இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் சொல்லப்போறேன். மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, ஜாம் ஜாம்னு இருக்க போறீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிரகங்கள் ஏற்றமா இருக்கு. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகுது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான். இன்னும் கொஞ்ச நாளில் சனி பகவான் வக்கரமானாலும் பெரிய பாதிப்பு வரப்போவதில்லை. ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்திலே புதன், 7ஆம் இடத்திலே சூரியனும் குருவும், 8ஆம் இடத்திலே கேது, சந்திரன், சுக்கிரன். இப்படிப்பட்ட கிரக நிலவரத்திலே உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தானே, அதனால பயப்பட வேண்டாம். அவர் தைரிய சனியாக உங்கள் வீட்டுக்கு இருக்கார். தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி இதெல்லாமே கொடுப்பார். சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொடுத்துக்கிட்டே இருக்க போறார், ஒரு பிரச்சனை இல்லை. அவர் வக்ரமனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஒன்று கேட்டுங்க, சனியால பாதிப்பு அடையாத ராசிகள் மகரம், கும்பம், துலாம். நீங்க மகர ராசி தானே, உங்க வீட்டுக்கு அவர் தானே, உங்க ராசியாதிபதி சனி பகவான். பெரிய பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நீதி, நேர்மை, சத்தியம் தவறாதவர். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு வீரத்துடன் விவேகத்தையும் கொடுத்து வெற்றி பெற வைப்பார். சிறந்த ஒரு
திறமைசாலியாக திகழ்வீர்கள். உங்கள் திறமைகள் வெளிப்படும். பலவிதமான பொறுப்புகள் வந்து சேரும். ஒரு பொறுப்பு இல்லாமல் இன்னொரு பொறுப்பு வந்து சேரும். அடிஷனல் ஒரு பொறுப்பு. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஆட்சி மாறியது, காட்சியும் மாறியது. அமைச்சர்களுக்கு அந்த காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு துறை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போலாம் ஒவ்வொரு அமைச்சருக்குமே, எல்லா அமைச்சருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில அமைச்சர்களுக்கு 2-3 பொறுப்புகள் கூட கிடைக்குது. இது உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்படி தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மகர ராசியில் இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பொறுப்புகள் வந்து சேரும். அடிஷ்னல் கெயின் சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாமே சிறந்து விளங்குவீங்க. உங்களால் முடிகின்றதுக்காக தான் அந்த பொறுப்புகள் உங்ககிட்ட வந்து சேருது. அதனால கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே குருவுடன் சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறார். சூரியனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆடி மாதம் மட்டும். அந்த ஆடி மாதத்திலே 7ஆம் இடத்திலே அந்த யோகம் வெளிப்படுமானால் என்ன நடக்கும்? 7ஆம் இடம் எதை எதெல்லாம் குறிக்கும்? ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம், மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம். உங்களுடன் பங்கு பெற்று தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பங்குதாரர்கள். அடுத்ததாக பிரயாண ஸ்தானம், ஒருத்தரைவத்தை புரிந்து கொள்ளும் ஸ்தானம். இதையும் சொல்லணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் 7ஆம் இடம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பிரிந்து தானே போவீர்கள். ஆகவே 7ஆம் இடம் வலுப்பெற்று நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு சொல், செயல், எண்ணம் எல்லாமே முடிஞ்சிடும். நல்லபடியாக சக்ஸஸ் ஆவீங்க, வெற்றி பெறுவீங்க. எந்த ஒரு தொழில் வியாபாரத்திலும் வளர்ச்சி அடைவீங்க. ஏன்னா பங்குதாரர்கள் நல்லா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. நல்லா இருக்கு அந்த இடம், அந்த ஸ்தானம் நல்லா இருக்கு, அந்த ஆதிபத்தியம் நல்லா இருக்கு. கணவன் மனைவி உறவு யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கும். குரங்கு பிடி, நண்டு பிடி, உடும்பு பிடிலாம் சொல்கிறேன், அந்த மாதிரி பிடிப்பாக இருக்கும். நான் சும்மாப்பா நீ என்ன தான் நினச்சாலும் அவங்கள இப்போ பிரிக்க முடியாதுப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க. அதே அந்த பங்குதாரர்களுக்கு உண்டு. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இந்த 2 பேருமே உங்களோட இணைஞ்சிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அப்புறம் என்ன வேணும்? உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது எல்லாமே. இருந்தாலும் 8ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா, அவர் கூட இந்த சந்திரன், கேது, சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைமுக தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலிமா பிரச்சனை வரும். உண்மையாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சாட்சியோட வச்சுக்கணும். சில பேருக்கு முன்னாடியே சில தப்புகள் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாமே அவங்க நல்ல நிலைமைக்கு இருக்கும்போது இப்போ வெளியே வந்துடும். அதனால் அவங்க அவமானப்படுவாங்க, பேர் கெட்டு போயிடும், மதிப்பு மரியாதை போயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். முன் செய்த தவிர இப்போ சுட்டி காட்டுவாங்க. அப்போ கவனமாக உஷாராக இருக்கணும். அப்போது நல்லவங்களுக்கு கூட இருக்கணும். அப்போது நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அப்படி அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவர் நல்லவர் தான், அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவானாக இருப்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு, அதிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஒரு சில தெய்வங்களுக்கு தான் இந்த மாதிரி இத்தனை முகங்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணம் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிறார், கோயில் கொண்டு உள்ளார், அது போய் தரிசனம் பண்ண வரலாம். இப்போ வராகி இருக்காங்க, அவங்களுக்கும் பஞ்சமுக வராகின்னு இருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கும் 5 முகங்கள் உண்டு, அதுதான் பஞ்சமுகம் சொல்லுவாங்க. இது மாதிரி உள்ள தெய்வங்களை வழிபட்டு வர வேண்டும்.
எப்படி உக்கிர தெய்வங்கள் மாறுபட்டு அந்த பலன்களும் நம்மளுக்கு கிடைக்குதோ வணங்கும் பொழுது, அதே மாதிரி இந்த முகங்கள் மாறுபட்டு உள்ள தெய்வங்களுக்குமே பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, உடை, அவங்களுக்கு இடம் கொடுப்பதற்கு உண்டான விஷயங்களில் ஈடுபட்டு தான தர்மம் செய்து வர வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் உடல் சுத்தம், மன சுத்தம், தூய்மை பணியாளர் சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சால் கூட ப்ரைவேட்லேயே இருக்காங்க, அரசாங்கத்தில் கவர்மெண்ட்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு சொற்ப வருமானம் தான். அவங்க கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களால் முடிந்ததை செய்யலாம். அப்படி செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். பெரும்பாலும் இந்த ஆடி மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். நல்லா கேட்டுங்க, எதிர்பார்க்காத விஷயம் நடக்கிறதும் இருக்குது. எதிர்பார்த்து நடக்கலாம், எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கூடுதலான பொறுப்புகள் வந்து சேரும், பதவிகள் வரும், முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையை மாறி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தான். அவர் இப்போ இருக்கிறது மீன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது பாத சனின்னு சொல்லுவாங்க. 7 சனியில் பாத சனி உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். இந்த சனியோட 7 சனி விலகிடும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச காலத்தில் ஒரு வக்கரமாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகுது. உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் 1ஆம் இடத்திலே, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது, சந்திரன், சுக்கிரன். இதுதான் உங்கள் ஆடி மாதத்தை கிரக நிலைகள். இதை வச்சு பார்க்கும்போது சனி பகவான் கொஞ்சம் விலகி தான் இருக்கார். அவரால் ஒரு பெரிய பாதிப்புகளும் ஒரு வராது. இருந்தாலும் 2ஆம் இட சனி பகவானாக இருக்கவரையால் உங்களை விட்டு விலகப் போவதால் கொஞ்சம் நன்மை தான் கொடுப்பார். வர வேண்டிய தொகைகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எப்படியும் ஜாமீன் கைத்து போடக்கூடாது. சாட்சியோடு கொடுக்கணும், சாட்சியோடு வாங்கிக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான நேரங்காலம் வர அருகாமையில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும். உங்கள் ராசியில் ராகுபவன் இருப்பதால் எப்போது பார்த்தாலும் பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் இருப்பீங்க. எப்போதுமே கும்பராசிக்காரர்கள் ஒரு விரக்தியான மனப்பான்மையிலே இருப்பீர்கள். எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேது. இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாயிலிருந்து வரும், வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ உடைத்தாலும், எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் முன்னேற முடியாமல் தான் இருப்பார்கள். பலரும், ஒரு சிலரை தவிர. அதற்கெல்லாம் நிறைய வழிவகைகள் இருக்கிறது, பரிகாரங்கள் இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு டாக்டரிடம் சென்று உடல்நிலை சரியா என்று சொல்லிவிட்டு அவர் எழுதி கொடுக்கும் மருந்து மாத்திரையை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி உடல்நிலை சரியாகும்? டாக்டர் மட்டும் பார்த்து விட்டு வந்தால் போதுமா? அதே போலத்தான் ஒரு ஜோதிடரை பார்த்தாலும் அவர் சொல்லும் பரிகாரங்களை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன் கிடைக்கும். பரிகாரம் என்பது பெரிய கம்பசூத்திரம் அல்ல. இந்த கோயிலுக்கு போகணும், இந்த தெய்வத்தை வணங்கணும், இந்த நவகிரகத்தில் இந்த கிரகத்துக்கு இதை செய்யணும், போகணும், வரணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். எளிமையான பரிகாரங்களை செய்தால் போதுமானது. பெருசாக செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கூடவும் கூடாது. வசதி இருப்பவர்கள் பணம் இருப்பவர்கள் செய்து கொள்ளட்டும். நான் எப்பொழுதுமே எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லுவேன். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் தொந்தரையும் தரமாட்டேன். என்னிடம் ஜாதகம் பார்க்கும் வருபவர்கள் கண்டிப்பாக நன்மையை அடைவார்கள். கடைசியில் தான் வருவாங்க என்கிட்ட. யார்கிட்ட போய் ஏமாந்து யார்கிட்ட கொடுத்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் கடைசியாக தான் என்னிடம் வருவார்கள். என்னிடம் வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருமே முதல் வருவார்கள் என்றால் ஒரு கடைசியாகத்தான் என்னிடம் வருவார்கள். அதன் பிறகு போக மாட்டார்கள். என்னிடம் அடியனுடைய 50 வருட கால அனுபவம் ஆராய்ச்சியும் அவர்களுக்கு நல்ல பலனை தரும்.
மற்றவர்களைப் போன்று நான் வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்ப்பதில்லை. ஜாதகம் பார்ப்பேன், கைரேகை பார்ப்பேன், எண் கணிதம் பார்ப்பேன், அருள்வாக்கு சொல்லுவேன், பலவிதமான பரிகாரங்களை சொல்ல முடியும். பிரசன்ன ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்க அந்த சோழி பிரசனம் அதையும் பார்த்து சொல்வேன். அனைத்தும் ஒருவரிடமே இருப்பதால் அடியனால் அவர்களுக்கு நல்ல பலனை தர முடியும். அதனால்தான் என்னிடம் வருபவர்கள் விரைவில் நன்மை அடைகிறார்கள். ஒரு 10 பேரிடம் செல்லக்கூடிய வகையில் இருப்பவர்களுக்கு அடியேன் என்னிடம் ஒருவரிடம் மட்டும் வந்தால் போதுமானது. நானே திருமண தகவல்மை வைத்திருக்கிறேன். திருமணம் நடத்தும் தடையுள்ளவர்களுக்கு பரிகாரம் செய்து அருள்வாக்கு கூறி ஜாதகம் பார்த்து திருமணத்தையும் நானே நடத்தி வைத்து விடுகிறேன். இதெல்லாம் இருப்பதால் தான் கடைசியாக என்னிடம் வருபவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கிறது. இதை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். நான் அதிகமாக விளம்பரம் பண்ணிக்கொள்வது கிடையாது. அதனால்தான் சில நேரங்களிலே சந்தர்ப்பங்கள் வாய்ப்புக்கும் போது இதை சொல்லுவது உண்டு. என்னிடம் வரும் கூடியவர்கள் மட்டும்தான் வருவார்கள். வர முடியாதவர்கள் கண்டிப்பாக வரவே மாட்டார்கள். வருவேன் என்று சொல்வார்கள், ஆனால் வரமாட்டார்கள். அதுக்குத்தான் நேரம் காலம் என்று இருக்கிறது. இதெல்லாம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்து விடுவீங்க. நான் சொன்னதை செய்ய வேண்டும். யாரை போய் பார்த்தாலும் அவரை பார்த்து ஆலோசித்து ஆராய்ச்சி செய்து இவரிடம் சென்றால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று விசாரித்து செல்வது ரொம்ப விஷயமானது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள உறவை சற்றே பிரித்து வைப்பார். கூட்டாளருடைய உறவையும் பிரித்து வைப்பார். பிரயாணங்களையும் தடை செய்வார். இதெல்லாம் செஞ்சுட்டு வருவார். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று சொல்லியிருக்கிறேன். அம்மனை வழிபட வேண்டும். அப்போ கேதுவுக்கு அதிதேவதை மகா கணபதி என்று சொல்வார்கள். அடுத்ததாக காளி மாதா. காளி தேவியும் கேதுவுக்கு அதிபதியான தேவதை தான். அப்போ உக்கிரதேவ வழிபாடு, காளி தெய்வ வழிபாடை வழிபடலாம். அம்மன் மாதன்ற போது காளி அம்மனுக்குமே இந்த ஆடி மாதத்திலே விசேஷங்கள் நடக்கும். அப்போ காளியம்மனை வழிபட்டு அவளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி பூசணியில் விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது இல்லாமல் சனியுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்துள்ளபடியால் கால பைரவர், அன்னை வாராகி தேவி இந்த இருவருமே விடக்கூடாது. சனியுடைய தாக்கம் குறையக்கூடிய வகையிலே இவர்கள் அருள் புரிவார்கள். கால பைரவருக்கும் அந்த தகுதி உண்டு, வாராகி தேவிக்கும் உண்டு. சனி பகவான், யமதர்மர் இவர்கள் இருவருமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய பவர் இவங்க 2 பேர்ட்டும் உண்டு. இவங்க 2 பேரும் வணங்குறவங்களுக்கு இவங்க இந்த சனி பகவானாலும் யமதர்மராஜாலும் ஏற்படக்கூடிய பலன்கள் குறைவதால் சிறுசாக இருக்கும். பெருசாக வந்து சிறுசாகிடும். ஆபத்து, விபத்து, கண்டங்கள் எல்லாமே விலகிடும். இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லணும். என்கிட்ட வந்து கேட்குறவங்களாம், சாமி நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், இவருக்கு ஆயுள் இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இப்படி எப்படி போயிட்டாரு, எதனால் ஏற்பட்டது, இப்படி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போது தவறியவர்கள் இறந்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது என்பது ஜோதிஷத்தில் ஒரு விதி. அப்போது நான் அதை பார்க்க மாட்டேன். ஆனால் நான் அருள்வாக்கு சொல்கிறபடியால் அந்த வகையிலே அவர்கள் சொல்லுவேன். என்னுடைய அன்னையை வரவழைத்து காளி தேவி, வாராகி தேவி இவர்கள் இருவருமே என்னுடைய வாக்கிலே வந்து அமர்ந்து சொல்லுவார்கள். அப்போது அவங்களுக்கு விளக்கும். ஏனென்றால்
ஒவ்வொரு ஜாதகத்திலுமே கண்டங்கள் என்று வரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அதில் 3 முறை கண்டங்கள் வரும். அதில் 3த்துலையுமே அவங்க தப்பி பிழைத்தால் மட்டுமே அந்த ஆயுளை அனுபவிக்க முடியும். இது புரியாமல் தான் எல்லோரும் ஏக்கமாக புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்டங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கலனா கூட முக்கியமான நேரத்தில் பார்த்துட்டு வரணும். ஒரு தசை நடக்கும் போதும், ஒரு தசை மாறி இன்னொரு தசை நடக்கும் பொழுதும், ஒரு பிறந்த நாள் வரும்பொழுதும், முக்கியமான முடிவுகள் இருக்கும் பொழுதும், இப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தாக வேண்டும். அப்போ இந்த கண்டங்கள் வரக்கூடிய நீங்கள் கேட்கணும், கண்டங்கள் எப்போ வரப்போகுது, எந்த பீரியட்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அந்த பீரியடில் போய் ஜாதகத்தை போய் பார்க்கணும். ஜோதிஷம் மறந்து விடக்கூடாது. அப்போது அதுக்குண்டான உபாயங்கள் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு கண்டம் வரும்பொழுது அதுக்கு தான் நான் பல்வேறு பதிவுகளை சொல்லியிருக்கேன். மொட்டை அடித்துக்கொள்ளும் பழக்கம் ஒன்று. அந்த கண்டம் வரும்போது நம்ம உயிர் போகுது கண்டத்தினால அப்படின்ற போது அந்த நேரத்திலே மொட்டை அடித்து கொண்டால் அந்த கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம். நமக்கு விதிக்கப்பட்ட அந்த வயது வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கும் பொழுது மரண கண்டம்னு சொல்வார். அந்த நேரத்திலே தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள், மொட்டை எடுத்துக் கொள்வது நல்லது என்று. மொட்டை எடுத்துக் கொண்டால் நல்லது நடக்கும். அந்த கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தானே, அவர் இப்போ எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தானே உச்சம் பெற்றிருக்கார். புதாக்குறைக்கு இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் சேர்ந்துட்டார். 5ஆம் இடத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை வெளிப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள். இந்த ஆடி மாதம் மட்டும்தான், அதை நல்லா கவனிச்சிங்க. ஒரு மாதம் பலன் தான். ஒரு மாதம் பலன் நல்லா வந்தாலே எப்போதுமே எல்லாம் சரியாயிடலாமே. அப்போ என்ன நடக்கும்? 5ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து சூரியன் சேரும் பொழுது, அதுவும் உச்சம் பெற்ற குரு ஃபுல் பவரில் இருப்பார். அப்போ என்ன நடக்கும்? அப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் இணைகிறார். உங்களை விட்டு கெட்டது எல்லாமே விலகும். மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா தீய சக்தியிலும் விலகும். மறைமுக எதிர்ப்பு பண்ணவங்க விலகிடுவாங்க. கடன் பிரச்சனை தீர்ந்துடும். வழக்கு தள்ளி போயிருந்ததுலாம் இப்போது முடிவுக்கு வர மாதிரி ஆகிடும். நல்லதுன்னு சொல்கிறேன், அதுதான் நடக்கும். இருந்தாலும் உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக விளங்கக்கூடிய சனி பகவான் இன்னும் சில காலத்தில் வக்கரமாக போகிறார். அவர் வக்கரம் பெற்றவுடன் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும், நன்மையான பலன் கிடைக்கும். எல்லாமே நடக்க தான் போகுது. மந்தமாக இருந்தது, சோம்பலாக இருந்தது, எல்லாமே இப்போ இனிமேல் விலகிடும் சனி வக்கரம் பெற்ற பிறகு. அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள், வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். கண்டிப்பாக அதில் நல்லது நடக்கும். போதாக்குறைக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்க ரொம்ப விசேஷம். கேது கடுப்பார், இருந்தாலும் 6ஆம் இடம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால நல்லதுதான் செய்வார். உங்களுக்கு யார் வெல்ல, அதாவது மறைமுக எதிர்ப்பு, எதிராளி யார், எதிரி யாருன்றதை காமிச்சு கொடுத்துருவார். அது இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னால் 6க்குரியவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிடும். 5ஆம் இடம்ன்றது உங்கள் மனசு, பூர்வ புண்ணியம், நீங்கள் நினைக்கிற எண்ணம், புத்திரஸ்தானம், மக்கள் தொடர்பு ஸ்தானம், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். புரிஞ்சுதா? உங்களுக்கு யார் கருதல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதுக்குள்ளான வழியை நிரம்பி அதை தவிர்த்து கொண்டு வந்துடுவீங்க. நம்மளுக்கு எதுவுமே ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் தான் பிரச்சனையாக இருக்கும். தெரிஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் சொன்னேன், மீனராசிக்காரங்க இந்த ஆடி மாதம் ரொம்ப அபூர்வமான மாதமாக இருக்க போது, நல்லதை செய்யும் மாதமாக இருக்க போது, வாய்ப்புகளை தரும் மாதமாக இருக்க போது, ஏற்றத்தை தரும் மாதமாக இருக்க போகிறது. அப்படி தான் சொல்லலாம். அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே எல்லாம் நம்மளை தேடி வர வேண்டும், நம்மளை நினைத்த விஷயம் நடக்க வேண்டும், கேட்ட விஷயம் கிடைக்க வேண்டும், இதே தான் கனவாக இருப்பாங்க. அந்த கனவு நனவாயிடும், எல்லாமே தேடி வரும்.
பொறுப்புகள், பதவிகள், லாபங்கள், தொழில் வியாபாரத்தில் லாபங்கள், உத்தியோகத்தில் திறமை வெளிப்படுவது, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். பெரிய மனித தொடர்பு, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பது, அடிக்கடி சுற்றுலா சென்று வருவது, ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுவது, இறைசக்தி கிடைப்பது எல்லாமே நடக்கும். ஆடி மாதம் அம்மன் மாதம். அப்போதனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கடகராசி. அப்போ 5ஆம் இடம் என்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ குலதெய்வம், குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். அப்போ அது பெண் தெய்வமாக தான் இருக்கும். உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வம்னாலே சில பேருக்கு ஆணுக்கும் பெண்ணும் இருக்கும், அதில் பெண் தெய்வமும் இருக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இந்த ஆடி மாதத்திலே. அது இல்லாமல் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும். திருவிழாக்கள் நடக்கும் ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் கோயில், அதில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் செயல்படுத்தணும். அப்போ தான் அதுக்குண்டான பலனை எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக உங்களுக்கு நஷ்டங்கள், விரயங்கள் ஓரளவுக்கு தான் வரும், பெருசாக ஒன்றும் வராது. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தது, இப்போ போயிடும். இந்த ஆடி மாதத்தில் போயிடும் கண்டிப்பாக. அதுவும் நல்லா தான் நடக்க போகுது. உங்களுக்கு உடலின் உள்ளே, வெளியே இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது சரியாக தெரிஞ்சுப்பீங்க, பண்ணிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உடலுக்குள்ளே இருக்கிற நோய் நொடிகள் ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நேரத்திலே நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு. இப்போ போயினா கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் இருப்பவர்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய காலமாக இது அமைக்கிறது. மீனராசிக்காரன் புரிஞ்சிட்டிங்களா? நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்ப்பா அவர் எப்படி இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தார் உள்ள இந்த மாதிரி நோய் இருக்குன்னு? ஏன் அவரால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் டாக்டரை போய் பார்க்கல? இப்படி தான் எல்லாரும் சொல்ல கேட்டிருப்பீங்க. அதனால் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்படி தான் டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, உற்றார் உறவினரும் சொல்லியிருப்பாங்க, நட்புறவும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏற்படக்கூடிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உள்ள என்ன நடக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா திடீர்னு போவீங்க, டக்குன்னு டாக்டரை பார்ப்பீங்க, உங்களுக்கு அறிகுறி தென்படும். எப்பயுமே அறிகுறி தென்பட்டதுன்னு நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்போ உடனே அதுக்கு உண்டான பதில் கிடைச்சிடும். உஷாராயிடுவீங்க, எச்சரிக்கையாக இருப்பீங்க, அதில் மீண்டு வந்துடுவீங்க. இதெல்லாமே கண்டங்கள் தானே. கண்டங்கள்லேருந்து விலகி வந்துட்டாலே நம்மளுக்கு உண்டான ஆயுள் வரைக்கும் நம்ம வாழ்வோம். இதுதான் உண்மையான விஷயம். உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறதால் முருகர் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது. முருகர் கிருஷ்ணமூர்த்தி வழிபடலாம். தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமானை வழிபடலாம். குருவாய் ஒருவரை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமையிலே விரதமிருந்து வழிபட்டு வரலாம். சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதி சென்று வரலாம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும். ஜீவசமாதி தரிசனம் பண்ணிங்கனாலே முடியாத விஷயம் முடியும். அதுக்குன்னா நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக போயிட்டு வரலாம். போவீங்க, அதனுடைய பலனை கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வீங்க. நிறைய தானங்கள் பண்ணணும். நீரில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கலாம். குறிப்பாக மீன்களுக்கு உணவு அளிப்பது மீனராசிக்கு உகந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. மீனராசிக்கு நீராசி என்று சொல்லும்பொழுது கடலை குறிக்கிறது பெரும்பாலும். அந்த கடல் சார்ந்த இடங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வரலாம். கடல் நீரில் முக்கியமான தினங்களிலே ஸ்நானம் செய்விக்கலாம், பௌர்ணமி அல்லது அமாவாசையில். இவ்வாறு செய்து வர வேண்டும். கடல் நீரை எடுத்து வந்து இல்லத்திலே தெளித்து வழிபட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். குருவுடைய கண்டிப்பாக வழிபாடு கடாட்சம் கிடைக்கும், பிரியமன் தொடர்பு கிடைக்கும். முக்கியமான முன்னுதாரணமாக திகழ்ப்பவர்கள் இந்த ஆடி மாதத்திலே மீனராசிக்காரர்கள் சாதாரணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு விஐபியாக மாறுவீர்கள் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.